சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் மதன் பின்னணி என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக, நாம் தமிழர், பாஜக மற்றும் மாணவர் இயக்கங்கள் உள்ளிட்டோரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அனைத்திற்குமே சென்னை காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்யும் நபர்களை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே போலதான் இன்று காலை வள்ளூர் கோட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் பாமக சேர்ந்த மகளிர் அணியினர் போராட்டம் நடத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை மீறி அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் தெரிவிக்கப்பட்டது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று காலை பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பாமக கட்சி சார்பில் வழக்கறிஞர் கே பாலு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று முறையிட்டார். அப்போது போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்களுடைய மனதில் கை வைத்து சொல்லுங்கள் என்று தெரிவித்தார். அதே போல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கு நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஒரு சம்பவத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள். இந்த விவகாரத்தை நீதிமன்றம் ஏற்கனவே தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. அதே போல காவல்துறையும் தற்போது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்துவதற்கான அந்த ஒரு கோரிக்கை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிவித்து இன்று பாமக சார்பில் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கை அந்த முறையீடு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.